வணக்கம் வியூவர்ஸ். ஒரு சாதாரண பல்லு விளக்குற பழைய ப்ரஷ்ஷை பயன்படுத்தி ஒரு பாத்ரூம் டோரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்ப அதிகமான செலவாகாது. பாத்ரூம் டோர் முன்னாடி நம்ம வீட்டில் பலாப்பழம்னு வச்சுருப்போம், பின்னாடி திருப்பி பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கும். எல்லார் வீட்டிலும் இதே நிலைமை தான். டோரில் இவ்வளோ உப்பு வருஷக்கணக்காக ஆனால் இப்படி உப்பு பிடிக்கும். நம்ம குளிக்கிற சோப்பு, ஷாம்பு, சீயக்காய் அம்புட்டு சேர்ந்து டோருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாதி டோர் ஒரு மாதிரி ரொம்ப கன்றாவியாக இருக்கும். நமக்கே டெய்லிங்க குளிக்கிறப்போ என்னடா அப்படி இருக்குன்னு தோணும். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராடக்டை பயன்படுத்தி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது எவ்வளோ பெரிய உப்பாக இருந்தாலும் சரி ஈஸியாக போயிடும். வெறும் ஹச்எஸ்ஆரை மட்டும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன். நீங்களே ரொம்ப மிரண்டுருவீங்க பாருங்களேன். அது எத்தனை வருஷம் உப்பு கரை இருந்தாலும் சரி நம்ம ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டுரும். சும்மா சாதாரண ஒரு பல்லு விளக்குற ப்ரெஷ் இருந்தால் போதும். சும்மா கொஞ்சம் தான், ஒரு 50 ml எடுத்து ஊற்றிட்டேன். சும்மா இது மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஊற்றிக்கங்க. இந்த கப்பில் ஊற்றுறப்ப ஏதாவது சால்ட் இல்லாமல் பார்த்துக்கங்க. சாதாரண கப்பு, பிளாஸ்டிக் கப்பு. உப்பு இருக்கிற இடத்துல நான் அப்ளை பண்ணுறேங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறப்பே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்புலாம் போகுது பாருங்கள். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளே தான் துவைப்பாங்களாம். ஆனால் அந்த துவைக்கிற அந்த சோப்போட உப்பு தான் அதில் படிஞ்சிருக்குது. மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. நானுமே செஞ்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக போகுதுன்ட்டு. சும்மா மொபைலில் இல்லைங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். சும்மா லைஸாக டிப் பண்ணி அந்த உப்பு மேலே அப்ளை பண்ணாலே போதும். சார் பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி வெளியே வந்துருச்சு. அது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி உப்பு இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டிலலாம் உப்பு போகலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்க அந்த நிலத்தடி நீரோட தன்மையை பொறுத்து இருக்குது. ஒரு சில ஏரியாவில் சாஃப்டான உப்பு இருக்கும், ஒரு சில ரொம்ப ஹார்டான உப்பு இருக்கும். அதோட வீடியோவில் பார்த்துட்டு என்ன சார் நீங்கள் மட்டும் லேசாக தேய்க்கிறீங்க, நாங்கள் வீட்டில் தேய்ச்சா போக மாட்டேன்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க. அது உப்பு தன்மையை பொறுத்து மாறும். இப்போ இந்த மாதிரி உப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக போகும். ஆனால் கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது மேலே அப்படியே ஊற விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட உப்பாக இருந்தாலும் அது போயிடும். இப்படி மெதுவாக டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இந்த வெறும் கையில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் போட்டு செய்யுங்க. ஏன்னா புதுசாக செய்கிறவங்க கண்ணில் கையிலலாம் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. சேஃப்டிக்கு பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கெமிக்கல் செய்கிறா இருந்தாலும் சேஃப்டிக்கு க்ளோஸ் போட்டுக்கணும். கண்ணை பத்திரமா வச்சுக்கணும். ப்ரெஷ்ஷிலலாம் தடவுறப்ப திடீர்னு கண்ணில் பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றும் ஆகாது, கண்ணில் பட்டால் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் இப்போ சேஃப்டிக்காக சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி நம்ம குளிக்கிறப்ப யூஸ் பண்ணுற அந்த ப்ரெஷ் எடுத்து அதுலேயும் நம்ம க்ளீன் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் அதிக ஏரியா பிடிக்கும், ஈஸியாகவும் அழுக்கு வந்துடும். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி தேய்க்கிறப்ப ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலையோ இல்லை நம்ம முகத்துலேயோ பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேஃப்டியாகவே செய்யுங்க. எந்த கெமிக்கல் தான் சேஃப்டியாக செய்யுங்க. நம்ம கெமிக்கல் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாகவே செய்யுங்க. பாருங்கள், க்ளோஸ் போட்டு தான் செய்யணும். க்ளோஸ் நாங்கள் போடலை, ஒரு டெமோக்காக இதை செய்கிறோம். எந்த லேடிஸ் வேணால் பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையாக க்ளீன் ஆகும். ஒரு கதவே பார்த்திங்கன்னா ஒரு 50 ml க்ளீன் பண்ணியாச்சு. 50 ml என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 10-20 ரூபா வரும். பாருங்கள், கைக்கு எதுவும் ஆகலை. அதனால் சில பேர் யூடியூப்பில் போய் சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி பண்ணுவீங்க. ஆனால் உண்மை தான் இது. இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாகவே செய்யுங்க. கையில் க்ளோஸ் போட்டு செய்யுங்க, அதுதான் சேஃப்டி. இது மாதிரி நீங்கள் மெதுவாக தேய்ச்சி நீங்கள் ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். நீங்கள் அப்பப்போ டோரை ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த உப்போட அந்த கெமிக்கல் வினை புரிகிறப்ப கொஞ்சம் லேசாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷர்ட்டுக்கு நம்ம ஆர்வக்குள்ளால் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சார் தேய்ச்சிக்கிறோம்னா சில சமயம்
நான் ரொம்ப மூச்சுத்திறனை கூட ஏற்பட்டுருச்சுன்னா இதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த உப்போட அந்த இது வந்து வினை புரிகிறப்ப சில இடத்துல பார்த்திங்கன்னா புகை லேசாக வரும். நான் உண்மையை சொல்லிடுறேன், பொய்லாம் சொல்லலை. நாங்கள் எங்கள் வியாபாரத்துக்கெல்லாம் நாங்கள் சொல்லலை, உண்மையை சொல்லி தான் நாங்கள் எதாக இருந்தாலும் விற்கணும். பொய் சொன்னால் வந்து சீக்கிரமே தோற்று போயிடுவோம். ஆனால் உண்மையை சொல்லிடுறேன். லைட்டாக ஸ்மெல் வரும்னா அந்த கெமிக்கலோட அந்த உப்பு வினை புரியப்போ ஸ்மெல் வரும். கதவை லைட்டாக வைப்போம். ரொம்பலாம் இதாகாது, மூச்சு விட அளவுக்குலாம் அப்படிலாம் வராது. லைட்டாக ஒரு இந்த சென்ட் வாடை மாதிரி அடிக்கும். ஒரு சென்ட்டு போட்டால் எப்படி வாடை அடிக்கும், அந்த மாதிரி மைல்டாக வாடை அடிக்கும். மாஸ்க் கூட போட்டுக்கோங்க. டோர் வந்து பழைய மாதிரி சூப்பராகிடுச்சு. உங்களுக்கு அங்கே கொஞ்சம் லேசாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா திரும்பியும் கொஞ்சம் டிப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் அருமையான ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கி செஞ்சு பாருங்கள். அருமையாக வந்து அழுக்கு உப்பு எதாக இருந்தாலும் போயிடுது. ரொம்ப கம்மியான செலவில் இருந்து நம்ம இது பண்ணிடலாம். கைக்கோ எதுவுமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. இருந்தாலும் சேஃப்டியாகவே செய்யுங்க. ஆனால் நாங்கள் இதில் வந்து பழகிட்டோம். புதுசாக இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு வந்து கெமிக்கல் பட்டால் சில சமயம் அரிக்கும், தோல் உரியும், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீங்கள் சேஃப்டியாகவே செய்யுங்க. மிச்சம் இருக்கிறத சும்மா தரையில் ஊற்றுறேன். தரையில் இருக்க அழுக்கும் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். நம்ம இது மாதிரி டைல்ஸையும் க்ளீன் பண்ணணும். மல்டி பர்பஸ் தான். டைல்ஸில் இருக்க உப்பு, அழுக்கு, கரை, பல நாள் கரை எதாக இருந்தாலும் சூப்பராக போகும். ஆனால் நம்ம பொறுமையாக செய்யணும். நிறையா பேருக்கு வந்து பொறுமை இல்லை. உடனே ஊற்றினோடனே அம்பட்டும் கரைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. உப்பை பொறுத்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்டில் ரெகுலராக க்ளீன் பண்ணாங்க வீட்டில் ஈஸியாக வந்து உப்பு போயிடும். ஒரு சில வீட்டில் க்ளீன் பண்ணால் வீடு கட்டினப்போ இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழித்து அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து போகலன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல உப்பு அதிகமாக படிஞ்சிருக்கும். அப்போ அங்கே மெதுவாக தான் நம்ம கரை போகும். உடனே ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்லாம் கரெக்ட், நல்ல ப்ராடக்ட் தான். நம்ம உப்போட தன்மையை பொறுத்து அது இதாகுது. உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு தேய்ங்க, கண்டிப்பாக போகும். இந்த கெமிக்கலில் போகாத உப்பே இல்லை. ஓரளவு எல்லா இதுலேயும் போயிடுது, எல்லா கரையும் போயிடுது. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த கெமிக்கலை வாங்கி யூஸ் பண்ணிட்டா கூட போதும். ₹100 தான் அதிகபட்சம் செலவாகும் இந்த கெமிக்கல் மட்டும் வாங்குனீங்க. இன்னொன்று மஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இது போகணும். மொத்தம் ₹400 வரும் அது செலவு.